ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா ஒரு வழியாக முடிவு பண்ணிடுறாங்க, இந்த வீட்டை விற்கிறதுக்கு காவேரிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு கிளம்புறதுக்கு நாளைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்கிட்ட இங்கே பாருங்கள் தம்பி, நாளைக்கு கொடைக்கானல் போக போகிறோம், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க, நாளைக்கே நம்ம காவேரி பேரில் இந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த வீட்டை எப்படியாவது நம்ம அவங்கள விற்கவே விடக்கூடாது, அப்படியே விற்றாலையும் அதில் ஏதாச்சும் பிரச்சனை நம்ம ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை கொடுத்தா நம்மளால் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சந்தானம் தான் இப்போ இல்லை சந்தானத்துக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்குது, அவங்க இன்னொரு ஒய்ஃப் கூட தொடர்பில் இருந்தாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ போயிட்டு இவங்க அவங்க ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்ல, நிரூபிச்சுட்டு அந்த வீட்டோட பாதி பங்கையும் இவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால் இப்படி ஒரு ஐடியா பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம விஜய், காவேரி, கங்கா, யமுனா அப்படின்னு எல்லாருமே கொடைக்கானலுக்கு கிளம்பிடுறாங்க. பயங்கர சந்தோஷமாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம விஜய்கிட்ட இங்கே பாருங்கள் தம்பி, நாளைக்கு காலையிலேயே காவேரி பேருக்கு இந்த வீடு மாறிடும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் யமுனாவும் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. ஏதோ இந்த வீட்டை விற்கணும், நமக்கு காசு கிடைக்கணுமன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இங்கே பாருங்கம்மா, இது என்னோட பேருக்கு மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல, இது யார் கைக்கும் போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டை நானே வாங்குறேனே தவிர வேறு எதுக்காகவும் இந்த வீட்டை வாங்கலை. இப்போ நான் வாங்கினாலையும் உங்கள் எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி எப்படி இந்த வீடு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்க போகுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு குடும்பமாக உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பயங்கர ஷாக்கோட சாரதா நீங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி உன் பேர் காவேரி தானே, நான் உனக்கு அம்மா முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா பயங்கரமாக கோவத்தோட, ஏமா யாரும்மா நீ, எதுக்காகம்மா காவேரி அம்மாலாம் சொல்கிற, இங்கே பாருங்கம்மா, அதாவது உங்களை எப்படி அம்மானு கூப்பிட்றாலோ அதே மாதிரி உறவு தான் நானும் வருவேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பேசுகிறத எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் அத்தை இவங்க யார் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் தம்பி எனக்கும் தெரியல, இவங்க யாருன்னே தெரியாமல் காவேரிக்கு அம்மா முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா பயங்கரமாக ஷாக்கோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி அந்த அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் யாருமா, எதுக்காகம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃப் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர ஷாக்கோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா இங்கே பாருங்கள், என்னோட அப்பாலாம் அந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது, நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சந்தானம் தான் என்னோட புருஷன், உங்கள் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வீட்டுக்கு வரமாட்டார், எப்பயோ வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார், அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சாரதா பயங்கரமாக ஷாக்கோட தலையிலே இடி விழுந்த மாதிரி கீழே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அதாவது சாரதாவை போய்ட்டு, அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க தம்பி, அவங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதை கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரதாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இங்கே பாருங்கம்மா, என்னோட அப்பா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காவும். அந்த அம்மா இங்கே பாருங்கள், நான் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க. சந்தானம் அந்த ஃபேமிலியோட கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் நிறைய ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்ட, இங்கே பாருங்கக்கா, இந்த வீட்டை விற்றா எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இங்கே பாருங்கள், இந்த மாதிரில பேசிக்கிட்டு இந்த மாதிரி வராதிங்க, என்னோட புருஷன் செத்துட்டு சாகும்போது நீங்கள் யாருமே வர கிடையாது, இப்போ வீட்டை விற்கிற போது மட்டும் நீங்கள் வரீங்களா, இங்கே பாருங்கள், இதுக்கு நீங்கள் உங்களால்
உரிமை கொண்டாடவே முடியாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக கோவத்தோட அவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசுவோம். கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள், என்ன இந்த வீட்டை விற்கிறங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த வீட்டில் பங்கு வாங்கிடலான்னு வந்துட்டீங்களா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீங்கள் எங்கிருந்தோ வருவீங்களா, என்னோட அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவீங்களா, அதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நம்மளாலையும் இதுதானே உண்மை. இப்போது என்னோட புருஷனுக்கு சொந்தமானது எங்களுக்கும் சொந்தமானது தானே. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கேட்கலையே, உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதின்னு தானே கேட்குறோம். எனக்கும் பசங்க இருக்குது, நானும் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாரதா வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க தான், நீங்கள் அழுகாதீங்க, அவங்க ஏதோ சதி பண்ணுறாங்க, இவங்க ஏதோ வம்பு பண்ணுறதுக்காகனே வந்திருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, நாங்கள் எதுக்கு தம்பி வம்பு பண்ணணும், குடும்பத்தோடு வருங்க, குடும்பத்தோடு வந்திருக்காங்கன்னா எப்படி தம்பியை வம்பு பண்ணுவங்க, இதெல்லாம் நீ நினச்சி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா, நீங்கள் நினச்சி பார்க்காம வந்து இப்போது எங்களோட மாமனாருக்கு செகண்ட் ஒய்ஃபு நல்லா சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு நீங்கள் இதை ஒரு ஆதாரமாக காட்டினா நாங்கள் எப்படி நம்புறது? இது வரைக்கும் எங்கள் மாமா வீட்டில் அந்த மாதிரி விஷயம் பற்றி எதுவுமே பேசினது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, நாங்கள் எதுக்கு போய் சொல்லணும், இத்தனை நாளாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம் உங்கள் குடும்பத்தை. இங்கே பாருங்கள், இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அதாவது இந்த வீடை விற்க போகிறோங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த வீட்டில் இருந்து பங்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இங்கே பாருங்கள், அதை மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க, அது நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் அந்த அம்மா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி, இந்த வீட்டை விட்டு பாதி பணத்தை எனக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களால் முடிஞ்சதை எதை வேணாலும் பார்த்துக்கோங்க, நாங்கள் இந்த வீட்டை விற்று ₹1 கூட உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, இந்த வீடு அவங்க பேரில் தானே இருக்குது, அவர் பேரில் இருக்கிறதுனால நாங்களும் கையெழுத்து போட்டால் தானே கண்டிப்பாக இது செல்லும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த மாதிரிலாம் பேசாத, உனக்கு நான் 2வது அம்மா தானே, உனக்கு சித்தி முறை வேணும், உன்னோட சித்தியவே இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, என்னோட சித்தினால நீங்க சொல்லாதீங்க, ஃபர்ஸ்ட் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு கங்காவை பார்த்து இப்போ சந்தோஷமாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இப்போ ஏன் மேலே எதுக்கு கோவத்துக்கு வரீங்க, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, வீட்டை விற்கிறேன்னு பேச்சு எடுத்ததே உன்னால தானே வந்துச்சு, இப்போ அந்த வீட்டை விற்காம ஹோம் ஸ்டேக்கு அந்த மாதிரி விட்டுருந்தா யாராச்சும் வந்திருப்பாங்களா? இப்போ பாரு, வீட்டை விற்கிறேன்னு பேச்சு வந்ததுனால எவ்வளோ வந்து வீட்டில் நின்றுக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியுமா சொல்லு, அவள் பேசுறதெல்லாம் என்னால் கேட்க முடியுதா சொல்லுடி, பார்க்க முடியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இங்கே பாருமா, அப்பா வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணதுக்கு நான் என்னமா பண்ணுவேன், அப்பா இப்படியெல்லாம் பண்ணுவார் நான் கூட தான் நினச்சி பார்க்கலாம், ஆனால் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருடி, உங்கள் அப்பனை பற்றி எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, இப்படி எல்லா ஆம்பளைங்களும் இப்படி நினைக்க முடியாது இல்லை, எதுக்காகமா இப்படி வெள்ளந்தியாவே இருக்கு, அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால தானே நம்மளை பார்க்கறதுக்கு அடிக்கடிக்கு வராமல் இருந்திருக்காரு, இப்போ தானே புரியுது ஊருக்கு எதுக்காக அடிக்கடிக்கு வர மாட்டாரு, வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ தானே வருவார், அதனால தான் அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டாரு போல அது அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உங்கள் அப்பனை பற்றி இப்படியெல்லாம் பேசினேன் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், உங்கள் அப்பனை உனக்கு தெரியாதாடி, உங்கள் அப்பனை பற்றி உனக்கு தெரியாதாடி, எதுக்காக உங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, அவங்க தான் ஃபோட்டோலாம் காட்டுறாங்களே, ஃபோட்டோ காட்டும் போது நம்மளால் நம்பாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு ஃபோட்டோவை வச்செல்லாம் நம்ம இதெல்லாம் முடிவு பண்ண முடியாதுங்க, ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோ வந்து மார்ஃபிங் பண்ணதாக கூட இருக்கலாம்ல, எதுக்காக நீங்கள் உங்கள் அப்பாவே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபேமிலியே வந்து நிற்கிற போது எப்படி நம்மக்கிட்ட மார்ஃபிங் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதா என்னால் ஏற்றுக்கவே முடியல, இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்றதுக்காக நீங்களே கூட ஒரு ட்ராமா பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரடி கங்கா, இங்கே தேவையில்லாமல்
தேவையில்லாமல் பேச்சு பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்துட்டேன்னு நினைக்காத, கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு அதாவது காவேரி இருந்துட்டு சாரதா கிட்டே, இங்கே பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு காவேரி கிட்டே போயிட்டு அதாவது இங்கே பாரு காவேரி, இந்த பிரச்சனையை நான் எப்படி தான் ஃபேஸ் பண்ணுவேன், அவங்க எல்லாருமே நம்ம அதாவது உங்கள் அப்பாவோட 2வது பொண்டாட்டின்னு வந்து நிற்கிறா, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இது ஏதோ சதி மாதிரி தான் எனக்கு தெரியுது, கண்டிப்பாக இதில் இருக்க சதியெல்லாம் கண்டுபிடிச்சி முறியடிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி காவேரி, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் மறு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குடி, நான் என்னடி பண்ணுவேன், என்னால் தாங்க முடியலடி, என்னால் என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தானே அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அப்பா நமக்காக பார்த்து பார்த்து கட்டின வீட்டை நான் எப்படி எல்லாருக்கும் விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன், நீ கண்டிப்பாக யாருக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன், கண்டிப்பாக அவங்க பண்ண சூழ்ச்சி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி அவங்கள இந்த வீட்டில் இருந்து நான் துரத்துறேன்னா இல்லையான்னு நீங்கள் பாருங்கம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு, காவேரி நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக என்னோடய அப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டார், அப்படி பண்ணியிருந்தாலையும் என்னோடய அப்பா என்கிட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு இடத்துல என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பார், அப்படி சொல்லலைனாலுமே அவர்கிட்ட இருந்த ரியாக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எல்லாமே எங்களுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணவர், இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்க முடியலங்க, அவர் சந்தேகமும் பட முடியல. ஆனால் கங்காக்காவும் யமுனாவும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவங்க இன்னும் தானே அதிகமாக பேசுவாங்க, அப்பாவை பார்த்தே இப்படி எதுக்காக இவங்க அசிங்கமாக பேசணும், எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ உங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டுக்க அளவுக்கு அவங்க யாரும் புரிஞ்சுக்கல, அவ்வளோதானே பிரச்சனை, விட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இதை எப்படிங்க விட முடியும், என்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும், என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க, சத்தியமாக என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியாமல் தான் நான் இப்படி நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னே எனக்கு தெரியல, இந்த பிரச்சனையால் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு, சாரதா இங்கே சாப்பாடெல்லாம் எங்கே கிடைக்கும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கோவத்தோடு அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சாரதா நீ பேசவே மாட்டேங்கிற, நான் உன்னோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே கோவமாக இருக்கியா, நீ கோவப்படாத, உன்னோட புருஷன் அதாவது சந்தானம்மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே ஒரு வாரிசு வந்திருக்கு, உனக்கு வாரிசே இல்லைன்றதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, உனக்கு வாரிசு இல்லைன்றதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போது எனக்கு ஒரு வாரிசு பிறந்திருக்கு பார்த்தியா, உன்னோட பையன் இது நம்மளோட வாரிசு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒரு பயங்கர கோபமாக வந்துடும் தெரிஞ்சுக்கோ, என்னோட புருஷன் இந்த மாதிரி பண்ணுறவர் இல்லை, நீ ஏதோ போய் சொல்லிக்கிட்டு வந்து நிற்கிறேன்னு எனக்கு மட்டும் நல்லா தெரியுது, இந்த பாரு இந்த சூழ்ச்சியை மட்டும் நான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சேன்னா நீ கண்டிப்பாக கம்பி தான் எண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃப் என்னன்றாங்க. இங்கே பாருங்கள் சாரதா, நான் எதுக்காக பொய் சொல்லணும், எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உன்னோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கண்ட சுகத்தை எதுவுமே கிடையாது, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு தானே பட்டிருக்கேன், இப்போது நான் கஷ்டப்பட்டுருக்கிறதுல அவர் ஏதோ சேர்த்து வச்சுருக்கிறாள்ல, அதில் பாதி எனக்கு கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போக போகிறேன், இப்போ எதுக்கு உங்ககிட்ட நான் சண்டை போடணும் சொல்லு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் கொஞ்ச நேரம் அழுகாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க தம்பி, என்னோட வீட்டுக்கார் வீட்டில் இருக்கோம், இப்போது என்ன போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, எங்களாலலாம் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கவும் நம்ம சாரதா இருந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் அழுகாதீங்க, இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது, அவங்க என்ன எதுக்காக வந்திருக்காங்க, யார் சொல்லி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, எனக்கு இந்த பிரச்சனை லேசுப்பட்டுல முடியும்னு எனக்கு தோணலை, ஒவ்வொரு பிரச்சனையாக வருது, எனக்கு இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது, காவேரி சொன்ன கங்கா சொன்ன மாதிரி இந்த வீட்டை விற்கிற வரைக்குமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக
கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீட்டு விற்க போகிறோமே நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீட்டை விற்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்து நிற்குதுன்னு பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வீடு எங்கேயுமே போகாது. அதே மாதிரி உங்கள் வீடு உங்கள் கையில் தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, நீங்களும் எவ்வளோ தான் பார்த்துப்பீங்க சொல்லுங்கள், உங்களையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, என்ன உங்களோட பையனை தானே நினைக்கிறீங்க, அந்த பையனாக நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இந்த வீட்டை உங்கள் கையில் மீட்டு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் எப்படியாவது அவங்க பண்ணுற சதியெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும். என்னோட அப்பா சத்தியமாக இந்த மாதிரி பண்ணவே மாட்டார். அப்படியே பண்ணாலையும் என்கிட்ட சொல்லியிருப்பாருங்க. ப்ளீஸுங்க, என்னோட அப்பாவை நம்புங்க, எங்கள் அப்பா தப்பு பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாக்காக எவ்வளவோ எதிர்த்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் யமுனாவும், இங்கே பாருங்கம்மா, அப்பா நம்ம மேலே பாசங்க காட்டுற மாதிரி நடிச்சுட்டு இப்போ பாருங்கள் வெளிநாட்டிலேயே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. நம்மளெல்லாம் பார்க்க முடியலையேன்னு நினச்சி அவர் எத்தனையோ முறை வருத்தப்படுறேன்னால சொல்லியிருக்காரு. ஆனால் இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கலாமா? இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சுருக்காரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீங்கள் 2 பேருமே இனிமேல் பேசுனீங்கன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு 2 பேருக்கும் மதிப்பே இல்லையாடி? பாசமாதிச்சு இருக்கா இல்லையா உங்களுக்கு 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம யமுனா இருந்துட்டு, இங்கே பாருமா, அப்பா மேலே எனக்கு பாசம் இருக்குதா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கலாமா, அதனால தான்மா இப்படியெல்லாம் சொன்னேன் அப்படின்றாங்க. இங்கே பாருடி, என்னோட புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க மாட்டார். அப்படியே பார்த்துருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருப்பாருடி. அவர் என்கிட்ட நியாயமாக தான் இருந்தார். அவர் என்கிட்ட உண்மையாக தாண்டி இப்போ வரைக்கும் இருந்தார் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, அப்படி உண்மையாக இருந்ததை தான் நான் பார்த்தனே. இங்கே பாரு, ஒரு ஃபேமிலியே எவ்வளோ பெரிய பசங்கள்லாம் நிற்குது பாருங்கள். இவ்வளோ பசங்க பாருங்கள், ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்டாட்டின்னு நல்ல ஜாலியாக தானே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, என்னோட புருஷனை பார்த்து இப்படியெல்லாம் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தானத்தோட ஃபோட்டோவை பார்த்து, இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறவங்களா? கண்டிப்பாக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் எதுக்காக இப்படியெல்லாம் பழி போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் நினச்சிட்டு இருக்காங்க போல். பாருங்கள், உங்களோட குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு என்னென்னலாம் சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களே. நாங்கள் எப்படி தான் வாழ்கிறது சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் சாமியாக தானே இருக்கீங்க, நீங்கள் இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் நீங்கள் பண்ணலாம்ல. உண்மையாக எங்களால் தாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை பார்த்து பேசிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்போது அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் அழுதுகிட்டே இருக்க, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி வந்துட்டு, இங்கே பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக எந்த யூஸுமே இல்லை. இவங்க ஏதோ காரணம், அதாவது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸ்கிட்ட போனாலையும் ஆதாரத்தை கேட்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருக்க ஆதாரத்தை காட்டினா கண்டிப்பாக நம்பிடுவாங்க. நம்பினா நம்ம என்ன பண்ணுறது சொல்லு? கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை உள்ள தள்ளியே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃப்னு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, நம்ம பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அவங்க ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க போல், அவங்க நம்பவே இல்லை, சந்தானம் இப்படி பண்ண மாட்டான் செய்ய மாட்டான்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களே தவிர அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம விஜய் தம்பிக்கிட்ட, இங்கே பாருங்கள் தம்பி, என்னால் கஷ்டத்தை தாங்க முடியல, நானும் எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவேன், நீங்களே சொல்லுங்கள் தம்பி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கத்த, நீங்கள் அழுகாதீங்க, நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்கிறது? எதுக்காக நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அழுகாதீங்கன்னு எத்தனை முறை சொல்கிறது? நீங்கள் அழுது உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு நீங்கள் அழுகிறத நிறுத்துங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி வந்து நிறுத்துங்க.
நிறுத்துறேன். கண்டிப்பாக இந்த வீடு நம்மளை விட்டு போகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி இருந்துட்டு அந்த அம்மா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்பி தான் எண்ணணும். நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசணும், சரிங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக கவலையே படாதீங்க, நான் நல்லா நடிச்சிடுறேன், ஆனால் எனக்கு மாதம் மாதம் காசு மட்டும் எனக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, காசை பற்றி மட்டும் நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத விஜய் கேட்டுடுறாரு. கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. இது எல்லாத்துக்குமே பின்னாடி நம்ம பசுபதி தான் இருக்கிறாருன்னு வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம காவேரியை இடிச்சிட்டு போனார் இல்லையா, இடிச்சிட்டு போனதை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு, அதாவது பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. இங்கே பாருடா பசுபதி, நீ இவ்வளோ பண்ணியும் நீ அடங்காமல் இருக்கிறல்ல, உன்னை ஏதாச்சும் பண்ணுறனா இல்லையான்னு மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட போயிட்டு, அதாவது இங்கே பாரு காவேரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறது பசுபதி தான் எனக்கு தோணுது, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்னங்க பசுபதி பண்ணுறதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, பசுபதி இது வரைக்கும் நம்மக்கிட்ட டைரெக்டாக பிரச்சனை பண்ணணும்னு நினைக்க மாட்டான் போல், அதுக்காக தான் இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கான், இதுதான் காரணமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதே என்னால் ஏற்றுக்கவே முடியல, இப்படி ஒரு விஷயத்த அவனால் எப்படி யோசிக்க முடியுது, அவன் எப்படி மனுஷ ஜென்மமாக தான் இருப்பானா இல்லை மிருகமாக இருப்பானா, மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் செய்வாங்களா காவேரி, மனுஷனே இல்லாதனால தானே இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு என்னமோ பசுபதி தான் இது எல்லாத்தையுமே பண்ண மாதிரி எனக்கு தோணுது, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவனாக தான் இருக்கணும்னு தோணுது, நீங்கள் அவன் தான் சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்டிப்பாக அவங்க ரியாக்ஷன்லேயே நான் கண்டுபிடிச்சிருவேன், இப்போ வந்திருக்காங்க பார்த்தியா அவங்க பசங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பசங்கன்னு எல்லாருமே ஒரு ட்ராமா கோஸ்டின் தான் எனக்கு தோணுது, நீங்கள் கவலையே பட தேவையில்ல, கூடிய சீக்கிரமாக இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் தனியாக இருக்காங்க, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாம் எப்படி இங்கே இருக்க முடியும், கண்டிப்பாக இங்கெல்லாம் இருக்க முடியாதுங்க, நம்ம வீட்டுக்கு போயே தான் ஆகணும். இங்கே பாரு காவேரி, இந்த பிரச்சனை முடியாமல் நம்ம எப்படி வீட்டுக்கு போக முடியும், கண்டிப்பாக வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, வீட்டுக்கு போயிட்டால் மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா, இங்கேருந்து எல்லா பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணிட்டு தான் போகிறோம், கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பசுபதி தான் இன்வால்வ் ஆயிருக்கான்னு எனக்கு தோணுது, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை சீக்கிரமாக சால்வ் ஆகிடும், நீ கவலையே படாத காவேரி, இந்த வீடு நமக்கு தான் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இதை நினச்சி தாங்க பயமாகவே இருக்குது, எப்படிங்க இந்த வீட்டை நாங்கள் மீட்க போகிறோம், அம்மாவை பார்த்தீங்களா, அப்பா மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டுட்டாங்களேன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அம்மா இப்படி உடஞ்சி போய் உக்காந்து நான் பார்த்ததே கிடையாது, அப்பாவோட சாவில் கூட இந்த மாதிரி உடஞ்சி பார்த்ததில்ல, தன்னோட புருஷன் மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டாங்களேன்னு நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்குது, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அம்மா எதுவுமே மனசில் வாங்கிக்காமல் அழுதுகிட்டே தான் இருக்குது, ஏதாச்சும் உனக்கு ஆயிடுமா, நீ இப்படியெல்லாம் பண்ணாதம்மான்னு எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் எதுவுமே கேட்காம அழுதுகிட்டே தான் இருக்காங்க, என்னால் அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல விஜய் அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, என்னாலே அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல, உங்கள் அம்மா பாவம் இல்லை, அது எப்படி ஏற்றுப்பாங்க, கண்டிப்பாக அது ஏற்றுக்கவே முடியாது, அதை அக்செப்ட் பண்ணவும் முடியாது காவேரி, அவங்கள நம்ம எப்படியாச்சும் சமாதானம் படுத்தி தான் ஆகணும், வா நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவங்க எல்லாருமே ஒரு ட்ராமா கோஸ்டியூம் மாதிரி தான் தெரியுது, நீங்கள் அவங்கள நினச்செல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் அப்படி அழுறவளுக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் அவ்வளோ பெருசும் கிடையாது அத்தை, நீங்கள் ஏன் இந்த புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, இந்த பிரச்சனை நீங்கள் லேசுப்பட்டெல்லாம் முடிச்சிடும்னு பார்க்குறீங்களா, கண்டிப்பாக இந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சிடாது, இவங்க பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக இந்த வீட்டை ரெண்டாக உடச்சி கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல், அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கிற மாதிரி இல்லையா தம்பி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களெல்லாம் நம்ம விசாரித்து கண்டிப்பாக இதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனையே முடியும், நீங்கள்
கவலைப்படாதீங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, நாங்கள் உங்களவே எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க, நீங்களும் பாவம்ல, எவ்வளோதான் எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன உங்கள் பையனா தானே நினைக்கிறீங்க, இப்போ உங்கள் பையனா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனா எப்படி சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுமா, பசுபதி தான் இது எல்லாத்தையும் தூண்டி விட்டு பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போது அந்த பசுபதி தான் இந்த ஆளுங்களெல்லாம் அனுப்பி விட்டுருக்காமா, இது ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா, இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படியெல்லாம் பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி அதாவது சாரதா இருந்துட்டு, காவேரி என்ன காவேரி சொல்கிற, ஆமாம்மா, எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது டைரெக்டாக நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காமா அவன். கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக வெளிக்கொண்டு வந்து இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. அவங்க ஆதாரத்தை எப்படியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தியா, இப்படி ஆதாரத்தை வச்சுருந்தா எல்லாருமே அப்படின்னு தானே நம்புவாங்க காவேரி. இப்போ அவங்க பக்கம் தானே எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருமா, உண்மை உண்மை வந்து ஒரு நாள் வெளியே வருமா, பொய் எத்தனை நாளைக்கு ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள், கண்டிப்பாக இந்த உண்மை கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுது. கூடிய சீக்கிரம் வெளியே வந்துட்டா அந்த பசுபதியும் சரி, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜயும், இங்கே பாருங்க அத்தை, காவேரி சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம காவேரியும் விஜயும் சொன்ன மாதிரி அந்த வீட்டை அதாவது பசுபதி கிட்ட இருந்து மீட்பாங்களா மீட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.